Welcome students for this NMMS science class. இன்னைக்கு நம்ம மேடம் வந்திருக்காங்க, வித்யா மேடம். வித்யாவா திவ்யான்னு எனக்கு கரெக்டா தெரியல, ஒவ்வொரு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திவ்யா ஓகே, சாரி, நான் திவ்யா மேடம் வந்திருக்காங்க. அவங்க இதே தொழில ரொம்ப நாளா டிராவல் பண்றவங்க. அவங்களுக்கு NMMSல சயின்ஸ்ல எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்க அதை வச்சு நல்லா சொல்லி தருவாங்க. நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக சும்மா நீங்க மைக் ஆன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்கோர்ஸ் நம்ம குழந்தைங்க அப்படி இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்றேன். So now over to madam. Madam, you carry on with your class, madam. Okay, sir. Thank you, sir. Good morning. Good morning. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. 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 Class போலாமா? போதும். Okay. Wait. Just a minute. No problem. எதோ பண்ணுங்க மேடம், ஒன்றும் அவசரம் இல்லை. ரெண்டு மூணு பேர் லேட்டா வந்தீங்க, உள்ள விட்டுருக்கேன். எல்லா நாளும் அப்படி விட மாட்டோம். நீங்க 10:02 வந்துடும். Okay, sir. Question தெரியுதா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம். இன்னும் கொஞ்சம் சிரிச்சு பண்ணீங்கன்னா தெரியும். அந்த ஃபாண்ட் சிரிச்சு பண்ணீங்க. இது இன்னும் பெட்டர். இது பெட்டர். Okay. First question, the element having high melting point used in heating appliances is. தமிழ்ல ஒரு தடவை சொல்றேன். வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள். ஆப்ஷன் காப்பர், lead, nichrome, tungsten. The answer is Lead, ma'am. Lead, ma'am. Ma'am, third option. Copper, ma'am. Nichrome. Nichrome. Copper. Copper, ma'am. Copper. Copper, ma'am. Copper, ma'am. Copper, ma'am. Okay. நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். nichrome. The answer is nichrome. Option 3. குழந்தைகளா, நம்ம பல கிளாஸ்ல சொன்னதுதான். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இந்த கெஸ் பண்ண வேண்டாம். கெஸ் பண்றதுனால பிரச்சனை ஆயிடும் பின்னாடி. கெஸ் பண்ண வேண்டாம். தெரியலன்னா கிளாஸ் அமைதியா இருங்க, மேடம் சொல்லுவாங்க. மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? உருகுநிலை. ரைட். ஓகே. அப்ப எந்த ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகும் அதுல? Solid to liquid. அதான் அந்த மாதிரி எல்லாம் மேடம். ஓகே மேடம், கேரி ஆன் மேடம். ஜஸ்ட் டு கைட் देम. இத டங்ஸ்டன் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அக்கடோ. என்னமா? டங்ஸ்டன் வந்து எரியுமே, அது எதுலன்னு தெரியுமா? லைட் பாத்திருக்கீங்களா? லைட்ல குண்டு பல்ப் தெரியுமா? எல்லோ கலர். அதுல யூஸ் பண்றது டங்ஸ்டன். இதுல ஹை மெல்டிங் பாயிண்ட்னு பார்த்தா இது நிக்ரோம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Arrange the density of the materials at room temperature in ascending order. அறை வெப்பநிலையில் பொருட்களை அதன் அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? இந்த கொடுத்திருக்கிற இதோட டென்சிட்டி தெரியணும் இல்லையா? Yes, ma'am.
ஓகே, மெர்க்குரியோட டென்சிட்டி என்னன்னு தெரியுமா யாருக்காவது? மேம் 13,600. நோ. உட்டுக்கு? மேம் 770. வெரி குட், வெரி குட். கெரோசினுக்கு? மேம் 800. சூப்பர். அலுமினியம்? 2,700. 2,700. அப்ப மெர்க்குரிக்கு? 2,700. மெர்க்குரிக்கு? 13,600. 13,700. 12,600. ஓகே. அப்ப ஏறு வரிசை? மேம் தேர்ட் ஆப்ஷன். ஏறு வரிசைனா அதோட இது சின்னதுல இருந்து பெருசா போகணும்ல, அப்ப ஆப்ஷன் எது வரும்? மேம் தேர்ட் ஆப்ஷன். எஸ், வெரி குட். ஆப்ஷன் 3. மேம் பண்ணி அந்த ஃபுல் கேள்வி தெரியுற மாதிரி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும், முடிஞ்ச வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி தெரியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த கேள்வி சிறுசா தான் இருக்கும், அது தெரியும். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா ஃபுல் கேள்வி தெரிஞ்சாதான் அவங்க என்ன கேள்வி ஆன்சர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே மாமா, இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. உட்டுக்கு எவ்வளவு அதெல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேம். நோட் பண்ணிக்கோங்க. உட்டோட டென்சிட்டி 770 கிலோகிராம் பெர் மீட்டர். எழுதிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். கெரோசினுக்கு 800. இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். உட்டுக்கு 770. ஓகே மேம். கெரோசினுக்கு 800. தேர்ட் மேம். வாட்டர் 1000. நெக்ஸ்ட் மேம். அலுமினியம் 2700. ஓகே, நீங்க அவசரப்படாதீங்க மேடம். மெதுவா நிதானமா எடுப்பாங்க, எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி. அப்புறம் ஒன்ஸ் ஒரு 2-3 கிளாஸ் ஆன பிறகு கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா அவசரப்படாது. வாட்டர் இருக்கும். கெரோசின் 800 பா. எஸ் மிஸ். வாட்டர் 1000. வாட்டர் 1000. வாட்டர் 1000. அலுமினியம் 2700. எஸ் மிஸ். மெர்க்குரி 12,600. ஓகே மேம். எஸ் மேம். Okay, next question. The velocity of a golf ball rolling in a straight line changes from 18 meters per second to 8 meters per second in 5 seconds.
ஒரு நேர்கோட்டு பாதையில் 18 மீட்டர் வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கோல் பந்தானது 5 நொடிகளில் 8 மீட்டர் திசைவேகத்தினை அடைகிறது. ஒரு கொஸ்டின்ல மட்டும் ஒரு உனக்கு ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருந்தா ஒரு 2 தடவை ரீட் பண்ணினாவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன கொஸ்டின்ல மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கேட்கல. அந்த கொஸ்டின் என்ன புரியுது ரீட் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஒரு பால் வந்து கோல் அடிச்சோம்னா போகுமா, வேகமா போகுமா? அப்ப ஸ்டார்டிங்ல அதோட ஸ்பீடு எவ்வளவு இருந்திருக்கு? 18 மீட்டர் பெர் செகண்ட். அதுல இருந்து எதுக்கு மாறி இருக்கு? 8 மீட்டர் பெர் செகண்ட். புரியுதா? எத்தனை செகண்ட்ல அவ்வளவு மாறி இருக்கு? 5 செகண்ட். 5 செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே மிஸ். இப்ப வந்து ஆக்சிலரேஷன் A அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? v minus u by t. And formula A is equal to v minus u by t. இதுல v எவ்வளவு? v-னா என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்ல குறைஞ்சு வந்துச்சு. அந்த 8 மீட்டர் பெர் செகண்ட் தான் v. u என்னது? வெலாசிட்டி. ஸ்டார்டிங் வெலாசிட்டி எவ்வளவு இருந்துச்சு? 18. வெரி குட். எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க அதுல? 5 செகண்ட்ஸ். வெரி குட். இப்ப அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. A is equal to v minus u by t. v எவ்வளவு? 8 ன்னு போடணும். என்ன ஆப்ஷன் வரலையே? ஃபார்முலா ஒன்ஸ் மோர். ஒரு நிமிஷம்டா. என்ன தெரியுதா இப்ப நான் காமிக்கிறது? நோ மேம். நோ மேம். கிளியரா தெரியல மேம். பிளரா தெரியுது. கிளியரா தெரியும். வெர்டிகலா இருக்கு, லென்த் வைஸ் கா. தெரியுதா சார்? தெரியுது. இப்ப தெரியுது. எஸ் மேம். சரிடா? இப்ப v எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 8. u எவ்வளவு கொடுத்திருக்கு? 18. t எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5. இப்ப ஃபார்முலா அப்ளை பண்றோம். 8 minus 18 by 5. புரியுதாமா? எஸ் மிஸ். 8 minus 18 எவ்வளவு வரும்? சொல்லுங்கப்பா. 8 minus 18 என்ன வரும்? 10 மேம். minus 10 is equal to answer என்ன வரும்? minus 2 meter per second. அப்ப ஆப்ஷன் எது? -10 மேம். மேம் செகண்ட் ஆப்ஷன்.
Third option. ஓகே. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகேவா? மேம் ஆன்சர் காட்டுங்க. எழுதிக்கிறோம் மேம். -2. ஓகே மேம். நெக்ஸ்ட் போலாம் மேம். போலாமா? புரிஞ்சுதாமா? யாருக்காவது டவுட் இருக்கா? No ma'am. No ma'am. No ma'am. Okay, next question. The equivalent values of -20 degree temperature in Fahrenheit and Kelvin. -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் அளவுகள் மதிப்புகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. -20 டிகிரின்னு ஒரு செல்சியஸ்ல ஒரு அளவு கொடுத்திருக்காங்க. அது வந்து கெல்வின் அளவுலையும் ஃபாரன்ஹீட் அளவுலையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அத நம்ம செல்சியஸ வந்து கெல்வினா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? +273 அதோட ஆட் பண்ணா அதோட ஆன்சர் வந்துரும். ஓகேவா? Okay ma'am. இப்ப நீங்க கூட்டி பாருங்க. 273யோட -20 அத ஆட் பண்ணா என்ன வரும்? 253. வெரி குட். அப்ப ஒரு 253 ma'am. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? 253. வெரி குட். 253 தான். 253 அதான் ஆன்சர் கெல்வின்ல. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Fahrenheit. ஃபாரன்ஹீட். ஓகேவா? It's 37. இரு வரேன், நான் சொல்லி தரேன். இப்ப வந்து இதுக்கு Option. தெரியுதாமா? Yes ma'am. F minus 32/9 is equal to C/5. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபாரன்ஹீட் தானே கண்டுபிடிக்கணும். செல்சியஸ் தெரிஞ்சிருச்சுல நமக்கு. -20 கொடுத்திருக்காங்க இல்லையா? Yes ma'am. இப்ப நம்ம அப்ளை பண்றோம். C ல என்ன கொடுத்திருக்கு? -20 கொடுத்திருக்காங்களா? Yes ma'am. F minus 5. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 20 divided 5 எவ்வளவு வரும்? 4 ஆ? 4 Yes ma'am. Yes ma'am. plus 4. Yes ma'am. -4. இப்ப F minus 32 இங்க வச்சு -4 into கீழ இருக்கிற டிவைட்ல இருக்கிற 9 என்ன பண்ணிரணும்? இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்தாச்சா? Yes ma'am. இப்ப F minus 32 9 into 4 எவ்வளவு வரும்? 36. இந்த 4 எவ்வளவு? -36. இப்ப -36. இப்ப F is equal to -36. இங்க மைனஸ்ல இருக்கிற 32 இப்படி போனா என்ன ஆகும்? Plus ma'am. Plus ஆ மாறிரும். இப்ப ஆன்சர் என்ன வரும்? F is equal to எவ்வளவு? -4. -4. அப்ப அந்த ஆப்ஷன் -4 ma'am. அந்த ஆப்ஷன் எதுல வருது பார்க்கலாம். First option ma'am. First option ma'am. Very good. இருங்க வெயிட். Sir. எந்த ஆப்ஷன்மா? First option ma'am. First option ma'am. First option. First option ma'am. First option. சரியா? First option ma'am. வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Ma'am ஒரு ஆன்சர் மட்டும் காமிங்க. Number 1, option number 1, 253.15 K -4 degree Fahrenheit.
ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ மேம். நோ மேம். எழுதி போட்டு வச்சிருந்தது எழுதிக்கிறீங்களா? மேம். காமிக்கிட்டா? ஓகே மேம். இஷ்டு மேம். கேட்றா. ஃபோன் ஹேங் ஆகுது. சார் screen is not. தெரியாதா? blurரா தெரியுது மேம். blurரா தெரியுது. தெரிய மாட்டேங்குது. ஒரு மினிட். தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. நான் தெரியல. தெரிய மாட்டேங்குது. ஓகே மேம். ஓகே மேம். எழுதிக்கோங்க. ஃபார்முலாவா? இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ல எழுதி சொல்லுங்க, நான் அடுத்து கொண்டு போறேன். ஓகே. எழுதியாச்சம்மா? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. No ma'am. Next. Yes ma'am. Yes ma'am. No ma'am. Yes ma'am. No ma'am. இருப்பா. Yes ma'am. Yes ma'am. ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஒரு நிமிஷம்ப்பா. தெரியுதாமா? இப்ப எழுதுங்க. தெரியுதா? Yes. Yes ma'am. எழுதுங்கப்பா. இத 4 ஸ்டெப் எழுதுங்க வேகமா. எழுதியாச்சு மேம். மேம் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. எழுதி வச்சுங்க மேம். Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. எழுதியாச்சு மேம்.
JPQ. மா ஓகே இந்த முடிய கூப்பிட்டு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन இதுக்கு மேம் क्वेश्चन தெரியுமா? எஸ் மேம். ஓகே Yes, ma'am. ஆவரேஜ் First one, ma'am. என்னமா? Ma'am, option 3. Ma'am, option 3. Option 1. Option 3. 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 3. Option 1. நான் क्वेश्चन ரீட் பண்ணனும். Option 1. நான் क्वेश्चन ரீட் பண்ணனும். The average distance between the earth and sun. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு. ஆன்சர் என்னன்னா ஆன்சர் தேர்ட் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். எல்லாரும் நோட் பண்ணிக்க. 149.6 மில்லியன் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. பேட்டரி கோலன் அலெசாண்ட்ரோ வோல்டா கோலன் கைனட்டோஸ்கோப். இங்க பாரு, பேட்டரி அலெசாண்ட்ரோ வோல்டா, அதே மாதிரி கைனட்டோஸ்கோப் அப்படின்னு போட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மின்கலனை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். வெரி குட். அப்ப இது Thomas Alva Edison. Ma'am, Thomas Alva Edison. ஆன்சர் Thomas Alva Edison. வெரி குட். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் Option 2, ma'am. Second option. Option 2. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. பிளானட்ஸ் வித்தவுட் மூன், நிலவு இல்லாத கோள்கள். Ma'am, fourth option. Mercury and Venus. Mercury and Venus. நிலா இல்ல, இது வீனஸ் மூன்ஸ் இல்ல. அதனால Mercury and Venus first option. Mercury have no moon and Venus have no moons. So answer is Mercury and Venus. Yes, Mercury and Venus. Mercury and Venus. क्वेश्चन போலாமா? Yes, ma'am. புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. சொல்லி தரேன். Ma'am. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Select the correct statement. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கு. இப்ப கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கறத நம்ம ரீட் பண்ணணும். Statement 1. Nothing can travel faster than light. ஒளியை விட வேகமாக. First one correct, ma'am. அது ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन ரீட் பண்ணனும். First one. ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन ரீட் பண்றேன், ஆன்சர் பண்ணாத யாரும். Yes, ma'am. Nothing can travel faster than light. Number 1 statement. தமிழ்ல ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிப்பதில்லை. Statement 2. The characteristics of an object can be determined by its shadow. ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலும். Statement 3. The image on pinhole camera is upright and the mirror image is upside down. ஊசித்துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் நேரானது, ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது.
Statement 4, the image formed in the plane mirror is of same size as object. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். இப்ப இதுல எது எது கரெக்டா இருக்கும்? 1 and 4 correct. 2 and 3 தப்பு. 1 and 4 correct. 4 is correct. 2 and 3 are wrong. ஏன்னா வந்து மத்தியான நேரத்துல ரொம்ப பெருசாது, அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, வெரி குட். தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து இதுக்கு பின்னோலுக்கு தான் தலைகீழா இருக்கும். வெரி குட், வெரி குட். மிரருக்கு அப்ரேட்டா இருக்கும். அதனால தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பிளேன் மிரர்ல கரெக்டா அதே மாதிரி விர்ச்சுவலா தெரியும். அதனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த்தும் கரெக்ட், ஃபர்ஸ்டும் கரெக்ட். எஸ் மிஸ். செகண்ட் தேர்ட் மட்டும். அப்ப சரியான கூற்று கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? நம்பர் 1 and 4. நம்பர் 1 and 4. ஓகேவா? மேம் நாங்க எழுதிக்கிறோம் மேம். எழுதிக்கிறீங்களா மேம்? எழுதிக்கீங்க. தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். எழுதிக்கோங்க. எஸ் மேம். நோ மேம். எல்லாரும் எழுதணும்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, எழுதட்டும். நீங்க தமிழ் மீடியமா இருந்தா தமிழ்ல எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ரெண்டையெல்லாம் எழுத வேணாம். ஓகே? எஸ் மேம். எஸ் மேம். எழுதிட்டோம் மேம். எஸ் மேம். எஸ் மேம். நோ மேம். நெக்ஸ்ட் போலாம் மேம். இது எல்லாரும் எழுதணும்லம்மா, எழுதிக்கோ. Finish it, man. எல்லாரும் முடிச்சாச்சா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. எல்லாரும் முடிச்சாச்சா? No, ma'am. No. சரி, எழுதுங்க. Yes, ma'am. Finish, ma'am.
போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சா? எஸ் மேம். ரீட் பண்ணவா கொஸ்டின்? எஸ் மேம். If 3 coulombs of charge flows through ஸ்கிரீன் ஒழுங்கா தெரியல மேம். என்னப்பா தெரியுதுல ஸ்கிரீனு? எஸ் மேம். If 20 coulombs of charge flow through a circuit for 3 minutes, calculate the current flowing through a conductor per second. ஒரு கூலம்ப் இஸ் ஈக்குவல் டு 20 into ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ண விடுங்கடா. 20 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 3 நிமிடங்களுக்கு பாய்கிறது எனில் ஒரு வினாடியில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்களா, அதை என்ன பண்ணணும்? செகண்டா மாத்தணும். செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்டு பண்ணு. ஒரு மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்? டிவைட் பண்ணணும். இன்டு பண்ணணுமா? 180 செகண்ட். மொத்தம் 180 செகண்ட்ஸ். 180 செகண்ட். 80 seconds மேம். சரி, I மின்னோட்டம் கண்டுபிடிக்கனா ஃபார்முலா Q divided by T. Q எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 கூலம்ஸ். கரெக்ட்டா? கரெக்ட் மேம். அந்த ஃபார்முலா அப்படியே கையோட எழுதி இருப்பா. I is equal to Q by T. அப்புறம் அது போட்டு ஃபுல்லா தெரியல. இப்ப இன்னும் கொஞ்சம் பிக்கா ஸ்கிரீனை கொஞ்சம் ஸ்மால் பண்ணுங்க. தெரியுதா? எஸ் மேம். I is equal to Q by T. Q is equal to 20 coulombs. T is equal to நம்ம அந்த 180 மாத்து. எழுதிட்டீங்களா? இப்ப Q20 divided by 180. எஸ் மேம். அப்ப ஆன்சர் என்ன? 1 divided by 9. அப்ப is equal to 0.11. மேம் 0.11a. இதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் எது? 0.11a. மேம் தேர்ட் ஆப்ஷன். மேம் 0.11a. ஆப்ஷன் 4 மேம். வெரி குட். மோர் क्वेश्चन காட்டுங்க, நாங்க எழுதிக்கிறோம். எழுதிக்கிறீங்க? எஸ் மேம். எழுதிக்கிறீங்க. தெரியுதாமா? எஸ் மேம். எழுதிக்கோங்க. மேம் ஆன்சர் என்னது மேம்? ஆன்சர் 1. ஆப்ஷன் 1 0.11 ஆம்பியர். ஓகே மேம். ஆப்ஷன் 1 மேம்.
Finished, ma'am. Finished, ma'am. Finished, ma'am. Finished, ma'am. Finished, ma'am. Next question போலாம் மேம். No, ma'am. மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் மேம். ஒரு நிமிஷமா எழுதியாச்சு எல்லாரும்? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப எது கரெக்ட், அதோட ரீசன் இது சொல்லணும். Assertion: each liquid moves with a different speed. ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்கிறது. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க? The frictional force which lies parallel to the layers of the liquid opposes the motion of the liquid layers when they are in motion. திரவங்கள் இயங்கும் போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றிற்கு இணையாக செயல்படும் உராய்வு விசையானது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். அதுக்கு அவங்க என்னென்ன இது கரெக்ட்னு கொடுத்திருக்காங்களோ அதுல எது ஆப்ஷன் நம்ம கரெக்ட்னு சொல்லணும். Both A and R are wrong. Third, Ma'am, first option. No. But R does not explain A. correct, but R does not explain A. Second option, ma'am. Second. It is correct. R does not explain. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. அசர்ஷனும் கரெக்ட், அதுக்கான ரீசனும் கரெக்ட் தான். Yes, ma'am. ஓகேவா? அவங்க கொடுத்துக்கிற ரீசன் கரெக்ட் தான். திரவங்கள் இயங்கும் போது அவற்றுக்கு இடையான இணையாக செயல்படும் உராய்வு விசையானது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். அப்ப அத ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்துலதான் இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்துறோம், அப்படி கீழே ஊத்துச்சுன்னா ஸ்பீடா போகுமா? இப்ப ஊத்துனா எப்படி போகும்? வேகமா போகுமா ஸ்லோவா போகுமா? தாழ்வா இருக்கிற பகுதியில ஸ்பீடா போகும், இல்லாட்டா அப்படின்னு. இல்லப்பா, தண்ணியா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் ஸ்பீடுங்கிறது அந்த இதுக்கு வாட்டருக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும், ஆயில் அந்த மாதிரி கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அததான் அவங்க கேக்குறாங்க. ஆன்சர் 3 தான். ஓகேவா? ஓகே மேம். எழுதிக்கிறீங்களா? கொஸ்டின் அனுப்பி விடுறேன். கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ஓகே. Next question: the specific heat capacity of water is 4200 joule kilogram -1 Kelvin -1. The amount of heat energy required to raise the temperature of 2 kg of water from 60 degrees Celsius to 70 degrees Celsius. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பு 4200. நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை இருப்பா கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். 60 டிகிரி செல்சியஸில் இருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. இதுக்கும் என்ன இருக்கு? ஒரு ஃபார்முலா இருக்கு. தெரியுதா? மேம். எஸ் மேம். இப்ப C is equal to m into delta T. இதான் ஃபார்முலா. ஓகேவா?
இப்ப நமக்கு என்ன வேணும்? Q மட்டும்தான் வேணும். மத்ததெல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன வேணும்? Q மட்டும்தான் வேணும். C எவ்வளவு? 4200. ஓகேவா? M எவ்வளவு? 2 into delta T னா எவ்வளவு? 70. அத வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எவ்வளவு? 10. இப்ப 4200 2 into 10 is equal to எவ்வளவு வருது? 84,000. அதான் ஆன்சர். ஓகேவா? 84,000. Option 3. எழுதிக்கோங்க. C is equal to Q by M into delta T. மேம் ஸ்கிரீன் தெரியல. சுத்தமா தெரியலையா? பிளர்ரா இருக்கா? பிளர்ரா இருக்கு மேம். பிளர்ரா இருக்கு மேம். பிளர்ரா இருக்கு மேம். இப்ப கொஞ்சம் நீங்க லாங்கிடியூட்ல மாத்தணும். மாத்த முடியுமான்னு பாருங்க. இதான் இப்படிதான் மாத்துங்க. ஓகே. C is equal to Q divided by M into delta T. நமக்கு தேவை வந்து Q மட்டும்தான். இந்த சைடு உள்ள எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். C வந்து 4200 into M வந்து 2 into delta Tங்கிறது அந்த 70 minus 60. மேம் क्वेश्चन காமிங்க மேம். இத எழுதிட்டியா? இத காப்பி பண்ணிக்கோ. நான் क्वेश्चन காமிக்கிறேன். ஓகே மேம். குழந்தைகளா இந்த क्वेश्चन காப்பி பண்றதை விட அந்த ஃபார்முலாவை கண்டிப்பா காப்பி பண்ணிக்கணும். क्वेश्चन இல்லாட்டி கூட பரவாயில்ல. क्वेश्चन எங்க வேணா கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். எல்லா கேள்விக்கும் क्वेश्चन காப்பி பண்ணாதீங்க. क्वेश्चन நாங்க கூட இதுல கூட அனுப்பி வைக்கிறோம். அந்த ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எழுதிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். Yes, ma'am. Once more question. क्वेश्चन வேணான்னு சொன்னாங்கல்ல. நான் அனுப்புறேன்மா क्वेश्चन. நீ நம்பர் போட்டுக்க. 121 ஆன்சர் இது. நான் உனக்கு क्वेश्चन அனுப்புறேன். ஓகே, சார்ட்ட கேட்டுட்டு அனுப்புறேன். எடிச்சு மேம். எல்லியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Okay. The soft metal is மென்மையான உலோகம் எது? நிக்கல், சோடியம், கால்சியம், அலுமினியம். அலுமினியம். ஆப்ஷன் 1 அலுமினியம். மேம் ஸ்கிரீன் தெரியல. ஆப்ஷன் 1 ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல. அலுமினியம். 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 எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். மேம் தேர்ட் ஆப்ஷன். கால்குலம். ஃபோர்த் ஆப்ஷன் அலுமினியம். சோடியம். அலுமினியம். செகண்ட் ஆப்ஷன் சோடியம். அலுமினியம். தேர்ட் ஆப்ஷன். நிக்கல் மேம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நிக்கல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ये स्क्रीन தெரியல. ஸ்கிரீன் தெரியல. தெரியல மேம்.
மேம் தெரியுது. நிக்கல் மேம். தேர்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன். ரொம்ப ஈகரா ரொம்ப சாப்பிட்டாங்க. மேம் சோடியம். சோடியம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோடியம் தான் ஆப்ஷன் 2. சோடியம். 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 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. இது விட்ட தெரியலையா? மேம் ஸ்கிரீன் ஸ்டக் ஆகி நிக்குது. இப்ப தெரியலையா? தெரியுது மேம். தெரியுது மேம். நியர்லி 99% ஆஃப். தெரியுது மேம். இப்ப மேம் இல்ல மங்களா தெரியுது. மேம் நல்லா தெரியுது மேம். ஆப்ஷன் 2 ஸ்கிரீன் இஸ் கிளியர். ஸ்கிரீன் இஸ் கிளியர். கிளியரா? क्वेश्चन ரீட் பண்ணலாமா? எஸ் மேம். எஸ் மேம். Nearly 99% of mass of our human body consists of just 6 chemical elements. They are என்னென்ன மனித உடலில் 99% நிறையில் அடங்கியுள்ள 6 தனிமங்கள். என்னன்னு தெரியுமா? மேம் ஆக்ஸிஜன். முதல்ல பொட்டாசியம் மேம். ஆப்ஷன் 2 மேம். ஆக்சிஜன். மேம் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 தானுங்க மேம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன். மேம் ஆப்ஷன் 4 ஆப்ஷன். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4. Oxygen, calcium, carbon dioxide, hydrogen, nitrogen, phosphorus. Option 4. Option 4 ma'am. Option 4 ma'am. Correct ma'am. அது எழுதுமா? Question number 123. Option எழுதிட்டியா? Answer 4. Oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium, phosphorus. எழுதிக்கிறியா? Yes ma'am. No ma'am. Finish ma'am. finished ma'am. No ma'am. Finished ma'am. Finished. Oxygen, carbon, hydrogen, Calcium, calcium, phosphorus. Next question போலாமா? Yes ma'am. Yes ma'am. Find the incorrect statement. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. Nitrogen is the second most abundant element in the universe. Nitrogen நமது அண்டத்தில் பரவலாக 2ஆம் இடத்தில் காணப்படும் தனிமமாகும். False ma'am. False. சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து எது ஃபால்ஸ்ங்கறத தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஆக்ஸிஜன் reacts with various non-metals to give corresponding non-metallic oxides which are generally basic in nature. ஆக்ஸிஜன் பல்வேறு அலோகங்களுடன் வினைபுரிந்து காரத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. False ma'am. False ma'am. False ma'am. இதுவும் False ma'am. False. Third, restricting the use of CFC is one of the preventive measures to save the
எர்த் அண்ட் இட்ஸ் ரிசோர்சஸ். சிஎஃப்சி பயன்பாட்டை குறைத்தல் என்பது பூமியையும் அதன் மூலங்களையும் பாதுகாக்கும் ஒரு வழிமுறை ஆகும். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 2 ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 2 1 and 2. ஆப்ஷன் 2 மேம் சிஎஃப்சி ஃபுல் ஃப்ரம் குளோரோ ஃப்ளூரோ கார்பன். கார்பன். Let's to give corresponding non-material oxygen. 2 3. Next question. Answer 1 and 2. Okay. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes ma'am. Identify the element whose atomic number is 19 and atomic mass is 39. அணு எண் 19 மற்றும் அணு நிறை 39 கொண்ட தனிமத்தை Ma'am, potassium. Sulfur, chlorine. எல்லாத்தையும் சொல்லு, ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாத்தையும். Oxygen. Chlorine. ஆன்சர் வந்து பொட்டாசியம். நம்பர் 2. பொட்டாசியம். பொட்டாசியம் தான் ஆன்சர். நம்பர் 2, ஆப்ஷன் 2. And potassium. Potassium. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Beryllium is an example for dash element. Beryllium என்பது dash இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. Divalent, valent, monovalent. Tetravalentனா 4 இணைதிறன் கொண்டது. Divalentனா இரட்டை. மேம் ஆல்கலின். Monovalent. இல்ல. Monovalent. Divalent. Beryllium மேம் ட்ரைவலண்ட். ட்ரைவலண்ட். No, இரட்டை. ஆப்ஷன் 2 இரட்டை இணைதிறன். Divalent element. ஆப்ஷன் 2. எழுதிக்கிறாங்க மேம். எழுதிக்கிறியா? எழுது. மேம் ஆன்சர் இல்ல மேம். ஆன்சர் 2, ஆப்ஷன் 2 divalent. Next question போலாம் மேம். Finished ma'am. Ma'am, go next question. Yes. போலாமே. क्वेश्चन கிளியரா இருக்கா? தெரியுதா? Yes ma'am. clear, crystal clear. மேட்ச் இப்ப வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், magnesium ribbon, sublimation, crystallization, ammonium chloride, purification of common salt, burning of magnesium ribbon, endothermic dissolution of water. And first option. First option. First option. First option, ma'am. Ma'am, first option. First option. Second option, ma'am. First option. Ma'am, first option. No. Second option, ma'am. Ma'am, fourth option. exothermic. Third option, ma'am. Third option. Second option. Option 4.
See, option 3. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. எப்படி சப்ளிமேஷன்னா டிசோலியூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் தானே? ஆன்சர் 3 ஆ 4? Burning of magnesium. That's answer 3. ஆன்சர் 3 தான் வரும். Yes, ma'am. Yes, ma'am. Answer 3, ma'am. Answer 3. Answer 2, ma'am. ஏக்கு 4. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு Dissolution of glucose in water. மேம் எண்டோதெர்மிக்னா ஹீட் தானே மிஸ்? எக்ஸோதெர்மிக்னா அந்த கோல்ட் உள்வாங்குறதுன்னு சொன்னாங்க. எக்ஸோனா வெளியில விடுறது ஹீட்ட, வெப்ப உமிழ் மாற்றம். பக்கத்துல தமிழ்ல இருக்கு பாரு, வெப்ப ஏற்பு மாற்றம்ங்கிறது குளுக்கோஸ் தான். எஸ் மிஸ். மேம் ஆப்ஷன் காட்டுங்க. இங்க பாரு ஆப்ஷன் 3. ஏக்கு 4, டிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. ஓகே மேம். எழுதிக்கிறாங்க மேம். மேட்ச் எழுதிக்கிறியா? எழுதுறியா வேணாமா? வேணாம் மேம். ஏன் சரி மீனிங்கா கொடுத்துறாங்க. கரெக்டா மீனிங் எழுதிங்க, கேள்வி எழுதாதீங்க. இப்ப கிறிஸ்டலைசேஷன் டி என்ன, பியூரிஃபிகேஷன் ஆஃப் காமன் சால்ட், அந்த மாதிரி எழுதிக்கங்க. கரெக்டான மேட்ச் போட்டு எழுதிக்கங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். மேம் ஆன்சர் என்ன மேம்? ஆன்சர் 4 3 மேம். 3. ஏக்கு 4, பிக்கு வந்து 3, சிக்கு 1, டிக்கு 2. தெரியுதா? ஜடையில தேவதையா குஞ்சிர வசையில பசல. யாரும் கேட்டு பாடுறாங்களே. பாட்டெல்லாம் பாடுவீங்களா கிளாஸ் நடத்தையில? முடிச்சாச்சா? No ma'am. Yes ma'am. No ma'am. No ma'am. No ma'am, இன்னும் முடியல. என்னாச்சு? Coughing ma'am. Someone is coughing. மியூட் பண்ணிட்டு காஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Someone is coughing. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Yes ma'am. Go ma'am. Ma'am 1 minute. Yes sir, please ma'am. என்ன ஆப்ஷன் எழுதணுமா என்னது? Ma'am. Next question. டைம் ஆயிடுச்சு. என்ன நிறைய क्वेश्चन பார்க்கணும்ல. Ma'am, go next question. Finished? Yes ma'am. Bola ma'am அடுத்த question. Select the odd one out. Okay ma'am.
ஆப்ஷன் வந்து த்ரீ மேம் சில்க் எல்லாருக்கும் தெரியலையா? மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 3 மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் fourth option fourth option ma'am Answer to enzymes, silk skin, screen தெரியல மேம் யார் தெரியல? உனக்கு மட்டும் தெரியல? எல்லாத்துக்கும் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம் தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எல்லாமே சொல்றோம். மேம் தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மேம் செகண்ட் ஆப்ஷன் நீங்க சொல்லிடுங்க என்னம்மா? தெரியலங்க நீங்களே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மேம் ஒரு சிலர் பேர் மட்டும் தான் தெரியலன்னு சொல்றீங்க. செகண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் மேம். நானா ஆச்சு கட்டுறேன். செலக்ட் த ஆட் ஆன் அவுட். ஒரு சில பேர் உங்களுக்கு next தேர்ட் ஆப்ஷன் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் தேர்ட் மேம் தேர்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் மேம் நீங்களே சொல்லுங்க ஆனா தேர்ட் தான் மேம் இங்கிலாந்து சொல்லிடுங்க எப்படி பார்த்தாலும் சொல்லிருக்காங்க. ஆன்சர் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல ஆன்சர் ஆமா, நான் வேணா டவுட் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் போதும். எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் ஓகே போதும். எஸ் மேமே சொல்லுவீங்களா? சாரி மேம் Choose the correct pair. Yellow flame, violet flame, red flame, indigo flame. எது எதுக்கு என்னென்ன flame வரும்னு கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் தெரியவே மாட்டேங்குது மேம். இதுல எது கரெக்ட் பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ் மேம் yellow flame வந்து calcium oxide. violet flame வந்து powder. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் red flame வந்து epsom. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து 1 செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃபர்ஸ்ட் தேர்ட் தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் அண்ட் ஃபோர்த் மேம் தேர்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் third பா 1 and 4 கரெக்ட். எஸ் மேம் எஸ் மேம் 1 and 4 ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் போலாமா? எஸ் மேம் போலாம் மேம்
கொஸ்டின் போலாம் மேம் ஆன்சர் என்னது? ஆன்சர் லாஸ்ட் क्वेश्चनக்கு தேர்ட் 1 and 4. 129. 129க்கு 1 and 4 ஆப்ஷன். இப்ப ஐடென்டிஃபை which of the following compounds are in solid state. பின்வருவனவற்றில் திட நிலையில் உள்ள சேர்மங்களை கண்டறிய. Fourth option. Fourth option. Answer 4 potassium hydroxide and sodium hydroxide. ஏன்னா பொட்டாசியம் தான் சாலிட் இதுல இருக்கும். Potassium hydroxide and sodium hydroxide. Ma'am, fourth option தான் மிஸ். மேம் பொட்டாசியம்னா இது பனானா உள்ளது தானே மேம்? பனானா பொட்டாசியம் ரெண்டு இதுல வருது, பட் அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஹைட்ரோலிக் ஆசிட்னு கொடுத்திருக்காங்க. Ma'am, fourth option. Fourth option. சோடியம்னா உப்பு தானே மேம்? மேம் சோடியம்னா உப்பு தானே மேம்? சோடியம் வந்து டேபிள் சால்ட்ல இருக்குமே. மேம் எனக்கு டவுட். மேம் சோடியம்னா உப்பு தானே மேம்? சோடியம் குளோரைடு சேர்ந்தா மட்டும் தான் உப்பு வரும். சோடியம் குளோரைடு உப்பு. இது ஹைட்ராக்சைடு, இதுவும் சாலிடா தான் இருக்கும். சார் கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா சார்? ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் போய்க்கலாம். இங்க பாருங்க 130 மட்டும் எடுங்க. 130 130 சார். பெருசு பண்ணுங்க 130. இங்க பாருங்க 130 இங்க பாருங்க குழந்தைகளா, ஐடென்டிஃபை which of the following compounds are in solid. எது திடம்னு கேக்குறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னாவே அது லிக்விட், அதனால ஒன்னு அவுட். சிலிக்கான் சல்பர் டை ஆக்சைடு, இது வந்து இதுவும் இல்ல, ஒரு கேஸ். சல்பர் டை ஆக்சைடு ஒரு கேஸ், சல்பூரிக் ஆசிட் ஒரு லிக்விட். இந்த ரெண்டு தான் சாலிட். சோ அந்த மாதிரி நீங்க எலிமினேஷன் ப்ராசஸ்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டா அத்தனையுமே நமக்கு ஆன்சர் தெரியும் சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு எலிமினேட் 2 மேபி மத்ததுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பின்னாடி அதை பத்தி எல்லாம் பேசுவோம். போதும் மேடம், போதும். நல்லா இருக்கு சார். தேங்க் யூ சார். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir.